இந்த சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறட்டும். ஒண்ணுமில்லை, இந்த ஸ்ரத்தை நடப்பதெல்லாம் மங்களமானதுதான். இது ஒரு ஆழமான சத்தியம், நம்மளால உடனடியாக ஏத்துக்க முடியாது. ஒரு 2 நாள் உட்கார்ந்து இத கான்டெம்ப்ளேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. சும்மா தான் யோசிச்சு பாருங்க. இவர் கட்டாயமா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி, இவ்வளோ மக்களை கூப்பிட்டு மேடையில உட்கார்ந்து இவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு கட்டசியோட யோசிச்சீங்கன்னா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். சொல்றத நம்புங்கன்னு கூட நான் சொல்லல. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி, இவ்வளோ பெரிய மைக்க போட்டு அவர் ஏன்பா சொல்லணும், என்னப்பா அவசியம் இருக்கு? சொல்றதுல ஒருவேளை உண்மை இருந்தாலும் தான் இருக்கலாம். அந்த அளவுக்கு கட்டசியோட உங்கள் வாழ்க்கையை இன்னொரு முறை பரிசோதனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் மிக கொடுமையான துக்கங்கள் என்று நினைக்கின்ற நிகழ்ச்சிகளை, நீங்கள் நினைக்கின்ற நிகழ்ச்சிகளை ஒரு முறை ஆழ்ந்து பரிசோதனை செய்து பாருங்கள். அதிலிருந்து கூட சத்தியமாக உங்களுக்குள் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம், உணர்வு மாற்றம், புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், சம் ஜூஸ் would have been added. ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கப்பட்டே இருக்கும். அது வியாதியாகட்டும், பொருளாதார இழப்பாகட்டும், எதுவாக வேண்டுமானாலும், உறவுகள் இழப்பாகட்டும், எந்த நிகழ்வாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை மீண்டும் ஒரு முறை பரிசீலித்து பாருங்கள். அந்த நிகழ்வின் மூலமாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய பாடம் உங்களுக்குள் போதிக்கப்பட்டிருக்கும், உங்களுக்குள் மலர்ந்திருக்கும். இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்குங்கள். கட்டாயமா ஏதோ வாழ்க்கையில நமக்கும் பாடங்கள் நடந்து தான் இருக்கு, மலர்ந்து தான் இருக்கும், மேலத்தான் வந்திருக்கிறோம். இந்த ஒரு சில சத்தியங்களை உள்வாங்கி நினைச்சு பாருங்க. சும்மா ஈவினிங்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, இல்ல ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுது, பெரிய பிரச்சனை இந்த நவீன காலத்துல மனுஷன் ரிலாக்ஸ்டாவே இருக்கிறது. தனக்குள் தான் அமர்வது என்கின்ற நேரமே இல்லை. மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, தான் தனக்குள் நிம்மதியாக அமர்ந்து சிந்திப்பதற்கான நேரம் இல்லாத உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பது. இந்த 21st century தான் மிக கொடுமையான நரகம். Civilization is facing a worst space. Understand? We have a best place. Place பொறுத்த வரைக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெஸ்ட் பிளேஸா மாத்திட்டோம், ரொம்ப டெவலப் பண்ணிட்டோம். டேம்ஸ் என்ன, ரோட்ஸ் என்ன, பிரிட்ஜஸ் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெவலப் பண்ணிட்டோம். ஆனா people are all depressed. மனிதர்கள் மன அழுத்தத்திலே இருக்கிறார்கள், துக்கத்திலே இருக்கிறார்கள். சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா மனிதர்கள் ஆனந்தத்திலே வாழ்ந்தார்கள், தனக்குள்ளே அவர்களாலே அமர முடிந்தது. மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, உலகத்திலே நடந்திருக்கிற மிகப்பெரிய கொடுமை 21வது நூற்றாண்டுல HIV கூட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேன்சர் இல்லை, அதெல்லாம் கூட 2வது தரமான, அதெல்லாம் கொடுமைகள், 2வது தரமான கொடுமைகள் தான். தீவிரவாதம் கூட இல்லை, அது கூட 2வது தரமான கொடுமை தான். முதல் தரமான மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, தனக்குள்ளே தான் அமருகின்ற அளவிற்கு, தனக்குள்ளே தான் நிம்மதியாக இருக்கின்ற அளவுக்கு மன அமைப்போ நேரமோ இல்லாத கொடுமையான சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது. உங்களுக்குள்ள நீங்க உட்கார்ந்து உங்களை பார்த்து கான்டெம்ப்ளேட் பண்ணி, ரீஜுவேனேட் பண்ணி, ஃப்ளவர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்களை சுயபரிசோதனை செய்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. அமர்ந்து சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ்னு சொல்லுவோம். உட்கார்ந்து உங்களை திரும்பி பார்த்து, நம்ம வாழ்க்கையை ஏதாவது டெவலப் பண்ணிக்கலாமா, வேற ஏதாவது மாத்திக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கான நேரமே இல்லை. இதுதான் மனிதனுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய கொடுமை. தன்னைத்தான் திரும்பி பார்க்க நேரமில்லாத வாழ்க்கை. ஏன்னா மீது எந்த பிரச்சனையிலிருந்து மனிதனை வெளியில எடுத்துட்டு வந்துட முடியும், ஆனா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில எடுத்துட்டு வரவே முடியாது. மீது எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். HIV மேஜர் காரணம் என்ன? ஒழுக்கம் இல்லாதது. ஏன் ஒழுக்கம் இல்லை? தன்னைத்தான் திரும்பி பார்த்து மேம்படுத்திக் கொள்ளுகின்ற அளவுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, மனமும் இல்லை, மனமும் இல்லை, நேரமும் இல்லை. தீவிரவாதத்துக்கு என்ன காரணம்? HIV என்ன காரணம்? அடக்க முடியாத ஆசை. தீவிரவாதத்துக்கு என்ன காரணம்? அடக்க முடியாத கோபம். ரெண்டுத்துக்குமே என்ன காரணம்? ஆதி காரணம் என்ன? அடக்க முடியாத ஆசையாக இருந்தாலும், அடக்க முடியாத கோபமாக இருந்தாலும், அடிப்படை காரணம் என்ன? தன்னைத்தான் திரும்பி பார்த்து மேம்படுத்திக் கொள்ள இயலாதது. அதனால தயவு செய்து அடுத்த 10 நாட்கள்
யார் யாரெல்லாம் என்னை குருவாக நினைக்கிறீர்களோ அவர்களிடமிருந்து நான் கேட்கின்ற குரு தட்சிணை இது. அடுத்த 10 நாட்கள் உங்களுக்குள் திரும்பி பாருங்கள். உங்களிடம் நான் கேட்கின்ற குரு தட்சிணை இதுதான். 10 நாட்கள் திரும்பி பாருங்கள். அடுத்த 10 நாட்களை எப்படி வாழ்க்கை மங்களமயமாக இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். நம்ப வேண்டியதில்லை, யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்தால் போதுமானது. உங்களுக்குள் புது மன அமைப்பை உருவாக்க துவங்குவீர்கள். மொத்த இந்த சத் சங்கத்தினுடைய பிரசாதம் என்னன்னா, இப்ப கோயிலுக்கு போனா ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க இங்க வந்ததுக்கு, இந்த சத் சங்கத்திற்கு வந்ததுக்கான பிரசாதம் என்னன்னா, ஒரு புது மன அமைப்பை உங்களுக்குள் உருவாக்குவதற்கான விதையை எடுத்து சென்றீர்களானால் அதுதான் இங்கிருந்து நீங்கள் எடுத்து செல்லுகின்ற பிரசாதம். ஒரு முறை உங்களை திரும்பி பார்த்து ஒரே ஒரு விஷயம், அதாவது உங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை நீங்க மாத்திருவீங்க. உங்களுக்குள்ள திரும்பி பார்க்காம இருக்கிறதா பிரச்சனை. நீங்க பல விஷயத்தை மாத்தணும்ன்ற பேராசை கூட எனக்கு இல்லை. உங்களை நீங்கள் திரும்பி பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றுவீர்களானாலும் கூட இந்த தியான சத் சங்கத்தின் பிரசாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. நான் 32 ஆண்டுகள் வாழ்ந்து கற்றதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கான திருப்தியை அடைவேன். கற்ற திருப்தியையும் கற்றதை உங்களோடு பகிர்ந்து கொண்ட திருப்தியையும், வேற எதுவுமே இல்லை. மொத்த வாழ்க்கையின் சாரம் இதுதான். நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழப் பிறந்தவர்கள். ஜீவன் முக்தி தான் வாழ்க்கையின் லட்சியம். உள் திரும்பி பார்க்க துவங்குங்கள். இந்த வினாடியிலிருந்து ஜீவன் முக்தி உங்களுக்குள் மலர் துவங்கிவிட்டது. அந்த உள்ள திரும்பி பார்க்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது தான் அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த உத்வேகம் உங்களுக்கு வருவானால் இந்த நிகழ்ச்சிக்கு தீட்சைன்னு பேரு. அதுக்கு பேரு தான் தீட்சை. தீட்சை வேற ஒண்ணும் இல்ல. காதும் காது வச்ச மாதிரி எதையோ ஒரு துணியை போட்டு புரியாத ஒன்றை சொல்வது தீட்சை கிடையாது. புரியாத ஒன்று சொல்வது தீட்சை கிடையாது. உங்களுக்குள் உங்களை நீங்களே திரும்பி பார்ப்பதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்குள் மலருமானால் இப்பொழுது நடந்ததுதான் தீட்சை. நான் சொன்ன வார்த்தைகள் தான் மந்திரங்கள். இவைகளை உள்வாங்குவீர்களானால் தீட்சை நடந்து விட்டது. இதை உள்வாங்கலன்னா எத்துணை மந்திரம் ஜெபித்தாலும் எத்துணை வேறு சடங்குகள் செய்தாலும் நேரடியாக அது உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றும் என்று எனக்கு தெரியாது. நித்யம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம்